ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாதத்தின் கடைசி நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்போதான் இந்த மாதம் தொடங்கின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதத்தை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த மாதம் முழுவதும் இதோ என்ற தலைப்பிலே ஒரு காரியத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லும்படியாய் அந்த வார்த்தையினாலே கவரப்படும்படியாக சொல்லப்படுகின்ற வார்த்தை தான் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் கூட நம்ம அந்த இதோ என்ற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாம் ஆவியானுடைய துணை கொண்டு தியானித்தோம். இன்றைய நாள் கடைசி நாள். இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட வேத பகுதி, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:4. இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன். எதையெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் 3 வசனங்களை, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என்னை எல்லாமே எனக்கு என்னை தெரியும், உங்களுக்கு எல்லாமே அறிஞ்சிருக்கீங்க. நான் என்னுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. என்னை முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா. அடுத்த வசனம் பாருங்கள், நான் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அதையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க. என் நினைவுகளெல்லாம் தூரத்துலேருந்து, நான் நினைக்கிற நினைவை கூட நீங்கள் தூரத்துலேருந்து அறிகிறீர். அப்புறம் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க. என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், அதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க. அடுத்தது நான் என்னுடைய நாவில் நான் வார்த்தை என்ன பேச போகிறேன் அப்படின்றதுக்கு சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் பாருங்கள், 5ஆம் வசனம். அதெல்லாம் அறிஞ்சு வச்சது மட்டும் இல்லை, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேலே வைக்கிறீங்கப்பா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக, எனக்கு எட்டாத உயரமாக இருக்குது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீங்க, பாதாளத்துக்கு படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீங்க. நான் விடிய காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை அப்படி தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுக்கரை என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உமக்கு மறைவாக எங்கே நான் போவேன்? எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நான் கருவில் இருக்கும்போதே, நான் தாயின் கற்பத்தில் நீர் என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தங்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அது எப்படி உருவாக வேண்டும் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. உம்முடைய புஸ்தகத்தில் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. ஆனால் உம்முடைய ஆலோசனைகள் ரொம்ப பெரியது, அருமையானதுன்னு சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 139 அப்படியே ஆண்டவர் நம்மளை படம் பிடிச்சி காட்டியிருக்கிறத அவர் அப்படியே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் பார்வைக்கு மறைவாக நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். எனவே நம்ம உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எனவே அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாக்கிறவர்க்கா. கடைசியில் பாருங்கள், இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, வேதனை உண்டாக்கும் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்கப்பா. எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் தவறாக போயிடக்கூடாது, நித்திய வழியில் என்னை நடத்துங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். என்னுடைய 34 வயதில் பார்த்தீங்கன்னா எனக்கு யூட்ரஸில் பல மல்டிபிள் சிஸ்ட், அந்த யூட்ரஸ் வால் சுவர்களுக்கு இடையே இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபித்தேன். இந்த வசனத்தை சொல்லி தான் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது, என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்பட நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுலப்பா. உம்முடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய கர்ப்பப்பை எடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நான் ஜெபித்தேன். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தின் விண்ணப்பத்தை கேட்டு அவர் என்ன செஞ்சார், செவிசாய்த்து அந்த கட்டிகளெல்லாம் மறையும்படி செய்தார். வசனத்தை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இதோ கர்த்தாவே அதை எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? அதனால் இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். கர்ப்பப்பை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கர்ப்பப்பையில் கட்டிகளெல்லாம் மறையும்படியாக செய்தார். ஏனென்றால் டாக்டர்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் என் ஆண்டவர் கத்தி இல்லாமல் அவர் தம்முடைய வார்த்தையின் மூலம், ஒருவேளை அவர் தொடுதல் மூலமாக அந்த கட்டிகளெல்லாம் மறையும்படியாக செய்தார். நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ,
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர், என்னை காண்பவரே, நீர் என்னை தினம் காப்பவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கணும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நேற்றைய பதில், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கொலோசையர் 3:2. இன்றைய கேள்வி 5 கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் கவனமாக கேட்டு அதற்கு பதில் அளிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு 31ஆம் தேதி இரவுக்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பதிலை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி நம்பர் 1, ஆம் என்றே இருக்கிறவர் யார்? 2, யார் தர்ம காரியத்தை தொடங்கினார்? 3, எதனாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது எதனாலே முடிவு பெறப் போகிறீர்கள்? 4, வயிறு என்பது என்ன? 5, இன்று நாளைக்குரிய கேள்வி. எந்த வாசலை தேவன் திறந்தருளும்படி வேண்டிக்கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்?